இந்த செம்மையான ஈவெண்ட் எங்கேன்னு பார்த்தோம்னா நம்ம ஈரோடு டெக்ஸ்ட் வேல்யூவில் தான் நடந்துச்சுங்க. இது பார்த்தோம்னா குட்டீஸ்க்கான கிட்ஸ் ரெண்டு தான் ஆரம்பித்தாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு 3 கேட்டகரி அனுப்புனாங்க. 1 to 3, 4 to 8, 9 to 13 இந்த ஏஜ்லாம் வந்துட்டு 3 செட்டாக வந்துட்டு ரன்னிங் காம்படிஷன் வச்சுருந்தாங்க. நம்ம வாழ்வுன்னு கூட்டிகிட்டு வந்துருந்தோம். ஃபஸ்ட் டைமு கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்தால் இருந்தாலும் நல்லா ஆக்டிவாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். மற்ற குட்டீஸ் விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். இதில் பார்த்தோம்னா 1 to 3 இருக்கிற குட்டீஸ்க்கு வந்துட்டு 750 மீட்டரும், அதுக்கு மேலே இருக்கிற குட்டீஸ்க்கு வந்துட்டு 1.2 அடுத்தது 1.5 அது மாதிரி கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் காம்படிஷன் இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இது ரன்னிங் காம்படிஷன்றதை விட வந்து ஃபன் காம்படிஷன், ஃபன் மாதிரி தான் இருந்துச்சு. அது மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் குட்டீஸை விட பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு அது ஒரு ஈவெண்ட்டாக எடுத்துக்கிட்டு நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு குட்டீஸை விட பேரண்ட்ஸ் தான் ஓடினாங்க. ஒரு சில ஆர்வத்தில் தூக்கிட்டு கூட ஓடிட்டாங்க. செம நல்லா இருந்தது, எல்லாம் ஃபன்னாக இருந்தது. அப்புறம் குட்டீஸ்க்கான ட்ரிங்க்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு மெடல் அண்ட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா எல்லாருமே குட்டீஸில் தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் வீட்லேயும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு அவங்களாம் அந்த ஃபஸ்ட்டில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தோம். அதனால ஆரம்பத்தில் கொஞ்சம் இதாக இருந்தாலும் கொஞ்சம் போக போக கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டாரு. உடம்பு சரியாக இருந்தது, நல்லாவே இருந்தது. எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதான் குட்டீஸோட நல்லா பேரண்ட்ஸ் நல்லா செம்ம ஃபன்னாக ஜாலியாக எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. Come on. வா போலாம் போறாங்க, சீக்கிரம் போறாங்க. முடியா மேல வா. போடுறாங்க. கமான். ஹைட்டா போச்சு, மேடாயா போச்சு. நேரத்துக்கு வந்து எல்லாமே குழந்தைங்க தனியா இருக்கு. ஓடு எடுத்துக்கல ஓடணும். இங்க நான் கூட்டிட்டு போறேன். இது இருக்கு ஜேசி கட்டுறே. வா ஜேசி கட்டுறேன். ரெண்டு பேரும் சீக்கிரம் ஓடியா போலாம். ஓட எப்படி விகாஸ் அவர் விட ரேஸ் இப்படி
साली फोटो ஓகே అది ஓகே ஒரு சின்ன பையன் மிஸ் ஆயிருக்காங்க ஸ்ரீனியன் பாம் வந்து ஸ்டேஜ் கிட்ட தான் நிக்கறாங்க ஸ்ரீனியன் எங்க தான் ஸ்டேஜ் கிட்ட வாங்க ஜம்ப் கடைசியெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டேஜில் நாங்கள் ஏறிட்டு ஒரு ஜாலியாக ஒரு டான்ஸ் பாட்டு போட்டாங்க, ஒரு ஃபன் பண்ணோம். ஃபன் பண்ணாரு பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாம் கிளம்பியாச்சு. இது மாதிரி நாங்கள் அடுத்த ஈவெண்ட்டில் நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம்.
வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம ஒரு டீ சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.